மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். டான் தொலைக்காட்சியின் கல்வி டிவியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு தரம் 12க்குரிய சிலபஸ்ல இருக்கிற அபிநயங்கள் சம்பந்தமான விடயங்களை பற்றி பார்க்கலாம். அபிநயம் என்பது எங்களோட மனதில் தோன்ற ஒரு எண்ணக்கருவை, ஒரு கருத்தை வெளியில இருக்கிற ஆடியன்ஸுக்கு நாங்கள் எப்படி சொல்ல போறோம், எப்படி அதை அவங்களுக்கு தெரியப்படுத்த போறோம் என்றதன் மையமானது தான் இந்த அபிநயம். அதாவது அபிநயம் என்றது ஒரு தமிழ் மொழி சொல் அல்ல. அபிநயம் என்றது ஒரு வடமொழி சொல். இந்த அபிநயம் என்றது எங்களோட முகபாவத்தாலையும் அங்க அசைவுகளாலையும் புற தோற்றப்பாடுகளாலையும் ஒரு ஒரு பாத்திரத்தை அல்லது ஒரு மையமான கருத்தை முன்னுக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு வெளிப்படுத்துறதா அமைஞ்சிருக்கும். அபிநயம் என்பது அபி என்ற சொல்லுக்கு முன் என்று பொருள், அதாவது ஒன்றை முதன்மைப்படுத்துறது என்று பொருள். நயம் என்ற சொல் நயம் என்ற சொல்ல இருக்கிற நீ என்றதுக்கு அடைவித்தல், அதாவது கொண்டு வருதல் என்றது பொருள். அதனால அபிநயம் என்பது நினைக்கிற, அதாவது மனதில் தோன்ற ஒரு விஷயத்த முன்னுக்கு கொண்டு சேர்க்கிறது என்ற பொருள்ல வரும். ஒரு கதாபாத்திரமானது தன்னுடைய மனதில் தோன்ற மென்மையான உணர்வுகளையும் வன்மையான உணர்வுகளையும் எதிரில் இருக்கிறவங்களுக்கு சொல்ற ஒரு தொடர்பாடல், ஒரு தொடர்பாடலை கொண்டு வர ஒரு விஷயமா இந்த அபிநயம்ன்றது அமைஞ்சிருக்கு. இந்த அபிநயம் பற்றி நாட்டிய சாஸ்திரம், அபிநய தர்ப்பணம் என்ற நூல்கள் மிகவும் விளக்கமா சொல்லுது. இந்த எங்கட பரதநாட்டியத்திற்கு மிகவும் அடிப்படையான இரு நூல்களா இந்த நாட்டிய சாஸ்திரமும் அபிநய தர்ப்பணமும் தொன்மையான நூல்களா காணப்படுது. அந்த வகையில அபிநய தர்ப்பணம் என்ற நூல் அபிநய தர்ப்பணம் என்ற நூல் அபிநயத்தின் கண்ணாடி, அபிநய தர்ப்பணம், அபிநயத்தை பிரதிபலிக்கிறது என்ற பொருள் தான் அந்த அபிநய தர்ப்பணம் என்ற நூலின் பொருள். அந்த அபிநய தர்ப்பணம் என்ற நூல்ல எங்களோட அபிநயம் சம்பந்தமான விடயங்கள் எல்லாத்தையுமே வகைப்படுத்தி கூறியிருக்காங்க. அந்த வகையில அபிநயங்கள் மொத்தம் 4 வகைப்படுகின்றது. அது நாங்க ஆங்கீகம், வாச்சிகம், ஆகாரியம், சாத்விகம் ஆகிய 4 அபிநயங்களா கொள்றோம். அதுக்கான ஸ்லோகம் ஆங்கிகோ வாச்சிகா ஸ்டைவ ஆகாரியகா சாத்விகாகா சத்வாரோ அபிநயாத்யதே வித்யா நாட்டிய சம்ஸ்ரய என்ற ஸ்லோகம் அந்த 4 வகைப்பாட்டையும் விளக்குது. அதுல கருத்து என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, அதாவது ஆங்கிகம், வாச்சிகம், சாத்விகம், ஆகாரியம் ஆகிய 4 வகை அபிநயங்களையும் கொண்டதுதான் இந்த அபிநயங்கள வகைப்பாடு என்று இந்த ஸ்லோகம் எங்களுக்கு விளக்குது. இந்த அபிநயங்கள் வேறு பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுது. அதாவது இத அபிநய தர்ப்பணத்தை தமிழ்ல மொழிபெயர்த்த வீரராகவையர் சொல்றாரு. ஆங்கிகம் என்றது சாயி என்று அழைக்கப்படுது என்றும், வாச்சிகம் சஞ்சாயி என்று அழைக்கப்படுது என்றும், ஆகாரியம் அனுச்சாயி என்று அழைக்கப்படுது என்றும், சாத்வீகம் விபச்சாயி என்று அழைக்கப்படுதுன்னு சொல்லி வீரராகவையர் சொல்றாரு. அதுல ஆங்கிகம் என்றது அங்கங்களினால் ஒரு கருத்தை முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு வெளிப்படுத்துற ஒரு விஷயமா காணப்படுது. ஆங்கிகம் என்றது உடல், அதாவது உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பாகங்களையும் பயன்படுத்தி நாங்க முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு எங்களோட மனதுல தோன்ற விடயங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்துவோம், அவங்க புரிந்து கொள்ற அளவுக்கு செய்வோம். இதுலதான் நாங்க என்னென்ன செய்யறோம்னு சொன்னா, ஒற்றைக்கை முத்திரைகள், இரட்டைக்கை முத்திரைகள், பாத பேதங்கள், தேவஹஸ்தங்கள், நவக்கிரக ஹஸ்தங்கள், இப்படியான ஹஸ்தங்கள் பேதங்களை பயன்படுத்தி எங்களோட அங்கங்கள அசைவு, அதாவது
இப்போ கழுத்துக்கண்டு சொல்லி ஒரு அசைவு வச்சிருப்போம், தலைக்கண்டு சொல்லி அசைவு வச்சிருக்கோம், அது மாதிரி மார்புக்கண்டு சொல்லி அசைவு வச்சிருக்கோம், கால் பாதங்களுக்குன்னு சொல்லி அசைவு வச்சிருக்கோம். இப்படியான அசைவுகள் மூலம் முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு நாங்க நினைக்கிறத வெளிப்படுத்துறது வந்து ஆங்கீக அபிநயம் என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது இதுல விளக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு எண்ணக்கருவை உடல் உறுப்புகளாலும் முகபாவத்தாலும் அங்க அசைவுகளாலும் வெளிப்படுத்துவதே ஆங்கீக அபிநயம் ஆகும். ஆங்கீக அபிநயம் என்பது அங்கங்களை பற்றியது. இது வந்து முழுக்க முழுக்க எங்கட உடல்ல இருக்கிற உறுப்புகளை பற்றினதா அமைந்ததுதான் இந்த ஆங்கீக அபிநயம். ஆங்கீகம் என்று சொல்லும் வந்து தமிழ் சொல் அல்ல. ஆங்கீகம் என்றதும் வந்து ஒரு சமஸ்கிருத சொல்ல அமைஞ்சிருக்கு. ஆங்கீக அபிநயத்தில் 3 பிரிவு காணப்படுது. அது அங்கம், பிரத்யாங்கம், உபாங்கம் என்று சொல்லி அதோட பிரிவுகள் காணப்படுது. இதுல வந்து அங்கங்கள் என்று சொல்லும் போது தலை, கைகள், மார்பு, பக்கங்கள், இடை, பாதங்கள், விரல்கள் ஆகிய 7 வந்து அங்கங்களுக்குள்ள வந்து அடங்குது. பிரத்யாங்கங்களுக்குள்ள புஜங்கள், முன்கைகள், முதுகு, வயிறு, தொடைகள், முழங்கால்கள் ஆகியவை வந்து இந்த பிரத்யாங்கங்களுக்குள்ள அடங்குது. சிலர் இதுல வந்து மணிக்கட்டு, முழங்கை, முழங்கால் போன்ற அங்கங்களையும் சேர்த்து கொள்றாங்க. இந்த ஆங்கீக அபிநயம் வந்து 4 வகைப்படுது. அதாவது முதல் வந்து அந்த 3 பிரிவோட சேர்த்து மேலும் 4 பிரிவா சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒன்று சூஷிக அபிநயம். சூஷிக அபிநயம் என்று சொல்றது வந்து தாவர ஜங்கமங்களில் எவற்றையேனும் கை கால்களால் நிச்சயமாக அபிநயித்து. அதாவது தாவரங்கள் போன்ற விஷயங்களை வந்து எங்களோட கைகளாலேயும் கால்களாலேயும் வந்து அபிநயிச்சு முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு நாங்க சொல்றது. அடுத்தது வந்து பாவாபிநயம். தலையாலும் கண்களாலும் பாவங்களை காட்டுவது. எங்களோட தலை அசைவுகளால், அதாவது சிரோபேதத்தாலேயும் திருஷ்டி பேதத்தாலேயும் வந்து எங்களோட உள்ள இருக்கிற உணர்வை வந்து மற்றவங்க அறிகிற மாதிரி வெளிப்படுத்துறது. அடுத்தது வந்து தொந்தாபிநயம். அதாவது அதுலேயும் வந்து தலை, கண் அதோடு சேர்த்து பாதம், கை ஆகியவற்றால வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அபிநயத்தை காட்டுறதா இந்த தொந்தாபிநயம் அமைஞ்சிருக்கும். அடுத்தது லட்சணிகா அபிநயம். அதாவது உலகில் உள்ள எல்லா பொருள்களும் அது இதுதான் என கூறாது, யாரும் கண்டு அறிந்து கொள்ளுமாறு ஆடுதல். இந்த பொருளை இதுதான் நாங்க நேரடியா சொல்லாம எங்களோட அபிநயத்தின் மூலம் அதை வந்து வெளிப்படுத்துறது தான் வந்து இந்த லட்சணிகா அபிநயமா காணப்படுது. இந்த ஆங்கீக அபிநயத்தை தொடர்ந்து அடுத்தது நாங்க பார்க்க போறது வாச்சிக அபிநயம். வாச்சிகம் என்றது வந்து வார்த்தை, அதாவது மொழி. ஒரு மொழி, அதாவது அனைத்து செயல்களுக்கும் அடிப்படையான பேச்சை விட உயர்ந்தது வேறொன்றும் இல்லை என்று சொல்லி எங்க நாட்டிய சாஸ்திரம் சொல்லுது. அதாவது ஒரு கருத்தை நாங்க வெளிப்படுத்தணும் என்று சொன்னா எங்களோட முகபாவங்களை விடவும் எங்களோட நடவடிக்கை செய்கைகளை விடவும் வார்த்தையால வெளிப்படுத்தும் போது அதுக்கு இன்னும் உணர்வு பூர்வமான ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் உணர்றாங்க. அந்த வகையில நாங்க வாச்சிக அபிநயம் என்னன்னு பார்த்தா, வாச்சிக அபிநயம்ன்றது பேச்சு, உரைநடை போன்றவற்றை சொல்லுது. இது வந்து இலக்கியங்களில் இருந்தும் இதிகாசம் போன்றவங்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட பகுதிகளை வந்து நாங்க வாச்சிக அபிநயத்தின் மூலம் வெளிப்படுத்தி அபிநயிச்சு காட்டுறது வந்து வாச்சிக அபிநயம் என்று சொல்லப்படுது. இந்த வாச்சிக அபிநயம் வந்து 4 வகைப்படும். அது சுகீத வாச்சிகம், உபகீத வாச்சிகம், சுசப்த வாச்சிகம், உபசப்த வாச்சிகம் என்று சொல்லி 4 வகையான பிரிவுகள் இந்த வாச்சிக அபிநயத்துல காணப்படுது. இதுல வந்து சுகீத வாச்சிகம் என்பது பாத்திரம், அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய பாத்திரம் வந்து அதாவது ஒரு கலைஞன் தானே பாடலை பாடிக்கொண்டு அபிநயிக்கிறது வந்து சுகீத வாச்சிகம். அதாவது சுயமா தானே பாடலையும் பாடிக்கொண்டு அபிநயங்களையும் செய்யறது வந்து சுகீத வாச்சிகம் என்று சொல்றாங்க. உபகீத வாச்சிகம் என்பது வந்து
பாடகர்கள் பாடும்போது, அதாவது வாத்திய குழு பாடகர் குழு பாடகர் குழு பாடும்போது வாத்திய குழு இசைக்கும் போது தாங்கள் வந்து அந்த அபிநயத்தை செய்யறது. சுகீதம்ண்டா தானே செய்யறது, உபகீதம்ண்டா இன்னொருத்தர் பாட தாங்கள் அபிநயம் செய்யறதா அமைஞ்சிருக்கும். அடுத்தது வந்து சுசப்த வாச்சிகம். நடனமாது, அதாவது அபிநயம் செய்யறவங்க தாங்களே கணிப்பித்து கொண்டு நடனம் செய்வதாகும். அதாவது தாங்களே அதுக்குரிய தாளங்களை, அதுக்குரிய லய கட்டுப்பாடுகளை தாங்களே உணர்ந்து கொண்டு ஆடுறது வந்து சுசப்த வாச்சிகம் என்று சொல்றாங்க. உபசப்த வாச்சிகம் என்பது நட்டுவனார் இருந்து எங்களை கண்காணிக்க, அதுக்கேத்த மாதிரி நட்டுவனார் தட்டி கொடுக்க, அதுக்கேத்த மாதிரி நடனமாது வந்து ஆடுறது, ஒரு செயலை செய்யறது அல்லது நடிக்கிறது வந்து உபசப்த வாச்சிகம் என்று சொல்லப்படுது. இந்த வாச்சிக அபிநயத்துல வந்து 4 மொழிகள் பயன்படுத்தப்படுது. இந்த 4 மொழிகளும் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு நிலைகளை வச்சு கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில அதிபாஷை, அதாவது அதிபாஷை என்றது வந்து தேவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உயர்தரமான மொழியா காணப்படுது. ஆரிய பாஷை என்பது வந்து மக்கள், தேவர்கள், தெய்வங்கள் அல்லாத மனிதர்கள்ல வந்து உயர்குடியில பிறந்தவங்க பயன்படுத்துற மொழியா காணப்படுது. ஜாதி பாஷை என்றது கொஞ்சம் அதாவது கல்வி அறிவு குறைஞ்ச பாமர மக்கள் பயன்படுத்துற ஒரு மொழியா காணப்படுது. ஜூன்ஜந்திரி பாஷை என்றது விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கான மொழி என்று சொல்லி பிரிக்கப்படுது. இதுல வந்து பாடகர், இசைக்கலைஞர், மிருதங்க கலைஞர் அடங்கிய ஒரு இசைக்குழு ஒரு நடனம் அன்றேல் நாடகத்திற்கான இசையை சிறப்பாக வழங்கினாலும் வாச்சிக அபிநயமே ஒரு நடன கலைஞர் தனது அபிநயங்களின் மூலம் பார்ப்போரை கவரவும் அவர்களின் ரசனையை தூண்டி ரசிக்கவும் செய்ய உதவுகின்றது என்று சொல்றாங்க. அதாவது ஒரு பக்கவாத்திய குழு இப்படித்தான் தங்களோட ஒத்துழைப்போ ஒரு நிகழ்வுக்கு வழங்கினாலும் இந்த வாச்சிக அபிநயம் இல்லை என்று சொன்னா அந்த நிகழ்வினுடைய கருத்து முழுமையாக சென்றடையாது என்றது வந்து பெரியோர்கள கருத்தா காணப்படுது. அடுத்ததா நாங்க பாக்குற அபிநயம் வந்து ஆகாரிய அபிநயம். ஆகாரிய அபிநயம் என்றது வந்து உடலை அலங்கரிக்கும் அலங்காரங்களை பற்றி குறிப்பிடுறதா காணப்படுது. இதுல வந்து பெரும்பாலும் நாங்க இத எங்க பயன்படுத்துவோம் என்று சொன்னா நாட்டிய நாடகங்கள்ல அதிகமா பயன்படுத்துவோம். பரதநாட்டிய கச்சேரி அமைப்பு முறையில வந்து நாங்க ஒரு நிகழ்வை வந்து செய்யும் போது பாத்திர அமைப்போட பாத்திரத்துக்குரிய வேடம் அணிஞ்சு செய்யறது வந்து குறைவு. அதை விட நாங்க பரதநாட்டிய உடையோடையும் பரதநாட்டிய ஒப்பனையோடையும் தான் வந்து எங்களோட கை செய்கைகளின் மூலமாகவும் முகபாவங்களின் மூலமாகவும் வந்து அந்த கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துவோம். ஆனா ஒரு நாட்டிய நாடகம், நாட்டியத்தோட சேர்ந்த ஒரு நாடகத்தை எடுக்கும் போது அந்த பாத்திரத்துக்குரிய ஒப்பனைய சரியா செஞ்சிருப்போம். அதன் மூலம் மிகவும் தெளிவா இந்த பாத்திரத்துக்குரிய ஆடை அணிஞ்சிருக்கிறதால இந்த கேரக்டரை தான் செய்ய போகுதுன்றத வந்து முன்னுக்கு இருக்கிறவங்க அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கும். அதுக்கு இந்த ஆகாரிய அபிநயம் வந்து மிகவும் உதவி செய்துன்னு சொல்லலாம். இதுல வந்து இந்த ஆகாரிய அபிநயம் வந்து பாத்திரங்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு அரங்கத்துக்கும் வந்து பொருந்தும். அரங்கத்துல எப்படி இருக்கணும், அரங்கத்தை எப்படி அலங்கரிக்கணும்ன்றதுக்கும் பொருந்தும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தை எப்படி அலங்கரிக்கணும்ன்றதுக்கும் பொருந்தும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல விளக்கம் கொடுத்திருக்காங்க. உடலை அலங்கரிக்கும் அலங்காரங்களை ஆகாரிய அபிநயம் குறிக்கின்றது. நாட்டிய நாடகங்களில் ஒவ்வொருவரும் தமது பாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி உடையணிந்து தங்களை அலங்கரிப்பர். இதன் மூலம் இவரது பாத்திரத்தை வெளியிடலாம். அத்துடன் அவர்களுடைய முகச்சாயம், அதாவது மேக்கப் மூலம் அவர்களின் பாத்திரத்தை வெளியிடலாம்.
பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டிய நாடகம் செய்யும்போது சாதாரணமா நாங்க ஒரு ராமாயணம் எடுத்தோம்னு சொன்னா நாங்க ஒரு அரச உடையில ராமர் இருந்தாலும் ஒரு காவி உடை கட்டி வரும்போது இவர் தான் ராமர், இவர் காட்டுக்கு போற கோலத்துல இருக்கிறார், வனத்துக்கு போற ஒரு சீன் போயிட்டு இருக்கு என்றதை நாங்க அறிஞ்சு கொள்ளுவோம். அதோட ஒரு 2 ஆணையும் ஒரு பெண்ணையும் பார்க்கும்போது இவங்க ராமர், இவர் லக்ஷ்மணரா இருக்கலாம், இவர் சீதா தேவி என்று சொல்றதையும் அறிஞ்சு கொள்வோம். மற்றது அவங்க வச்சிருக்கிற வில் அம்பு அதுகளை வச்சும் இவங்களோட கேரக்டர்களை அறிஞ்சு கொள்ளலாம். அதுதான் அவங்க அணிஞ்சிருக்கிற உடை மூலமாகவும் அவங்க வச்சிருக்கிற பொருட்கள் மூலமாகவும் நாங்க ஒரு பாத்திரத்துல குண இயல்புகளையும் இந்த பாத்திரம் இதைத்தான் செய்ய போகுது, இதுதான் இந்த பாத்திரம்ன்றதை அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அதுக்கு இந்த ஆகாரிய அபிநயத்தின் உடல் ஆடை ஆபரணங்களும் மேலும் அவங்களோட முகத்துக்கு பூசப்படுற சாயங்களையும் வச்சு அறிஞ்சு கொள்ளலாம். மேலும் பிற பொருட்களால் தான் சொல்ல விரும்பும் கருத்துக்களை உணரச் செய்யும் கலை ஆகாரிய அபிநயம் ஆகும். அதாவது ஒரு முகபாவத்தாலேயோ அல்லது கை முத்திரைகளாலேயோ அல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பொருளை கொண்டு அதன் மூலமா அந்த கருத்தை வெளிப்படுத்துற ஒரு விஷயத்தை தான் நாங்க ஆகாரிய அபிநயம் என்று சொல்லுவோம். இதுல அரங்க அலங்காரம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அலங்காரமும் இதுக்குள்ள வரும். மேல ஆடை ஆபரணங்கள், ஒப்பனை, ஒலி அமைப்புகள் போன்ற எல்லாம் இந்த ஆகாரிய அபிநயத்துக்குள்ளதான் அடங்குது. இந்த ஆகாரிய அபிநயமும் ஒரு பாத்திரம் தன்னுடைய குணம், குலம், காலம், தகுதி, சமூகத்துல தங்களோட நிலை போன்றவற்றை வச்சுக்கொண்டு வேறுபடுத்தி அலங்கரிக்கப்படுகின்றது ஒரு நிகழ்வுக்கு. இந்த ஆகாரிய அபிநயம் 3 வகைப்படும் என்று சொல்றாங்க. ஒன்று நிஜகாரிய அபிநயம். ஆகாரிய அபிநயங்கள் 3 வகையா பிரிக்கிறாங்க. அதுல முதலாவது நிஜகாரிய அபிநயம். அதாவது நிஜகாரிய அபிநயம் என்றது என்னன்னு சொன்னா அங்கதம், முடி, மார்பு படாகை, தட்டி சல்லடம், முளைக்கச்சு, அரைஞான் போன்ற அணிகலன்களை அணிஞ்சு ஆடுறது நிஜகாரிய அபிநயம் என்று சொல்றாங்க. அடுத்து அபிச்சாரிக அபிநயம். அபிச்சாரிய அபிநயம் என்பது ராமாயண மகாபாரதம் போன்ற புராண இதிகாச கதைகளை நாடகங்களை அந்த பாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி வேடம் தாங்கி ஆடுறதுதான் அபிச்சாரி ஆகாரியம் என்று சொல்லப்படுது. அடுத்தது விபச்சாரி ஆகாரியம். இது அந்தந்த நாட்டு சபையோர் ஏற்றுக்கொள்ளும்படி பல வகை நாட்டியங்களுக்கு ஒத்த சாதி உபமானங்கள் ஆகியவை ஒத்து அமையும்படி ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச புராண கதைகளை நடித்து காட்டுறதுக்கு ஏற்ற ஆடை ஆபரணங்களை அணிதல் என்று சொல்றாங்க. அதாவது அபிச்சாரிகா என்றது அதுவும் புராண இதிகாச கதைகளை ஏற்று நடிச்சு வேடங்களை ஏற்று நடிக்கிறது தான். அது கொஞ்சம் உயர் வகுப்பினர் செய்யறதாகவும், விபச்சாரிகான்றது கீழ் சாதியினராவோ அல்லது கொஞ்சம் குறைந்தளவான மரியாதைக்குரிய மக்கள் செய்யறதாகவும் காணப்படுது. மேலும் ஆகாரிய அபிநயத்தை 4 வகையா பிரிக்கிறாங்க. அந்த 3 வகை மாதிரி இதுவும் இன்னொரு 4 வகை. இது நாட்டிய சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 4 வகை தான் இனி நாங்க பார்க்க போற 4 வகை. அது ஒன்று புஷ்டம், அலங்காரம், அங்கரட்சணம், சஞ்சீவம் என்று 4 வகையா பிரிச்சிருக்காங்க. இதுல புஷ்டம் என்றது பெரிய அரண்மனைகள், மலைகள், மரங்கள் போன்ற பொருட்களை சிறிய உருவமாக்கி அரங்கத்துல தோற்றுவிக்கிறது. அதுதான் புஷ்டம் என்ற சொல்லுக்குரிய விளக்கமா காணப்படுது. இப்போ ஒரு அரங்கத்துல இப்போ ஒரு
கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணன் தூக்குற மாதிரி காட்டுறா, அதை ஒரு சிறிய சைஸான உருவத்துல ஒரு மலையை கொண்டு வந்து அதுல வைக்கிறது, அல்லது ஒரு மலை பிரதேசத்துக்குரிய ஒரு சீனை காட்டப்போறோம்னு சொன்னா சிறிய அந்த பாரிய அளவு பெரிய மலைகளை சிறிய உருவமா செஞ்சு அந்த மேடைக்கு கொண்டு வந்து பாக்குறவங்க இந்த காட்சி இந்த பின்புலத்தை தான் வச்சிருக்கு என்றத தெரியக்கூடிய மாதிரி அந்த புஷ்டம் என்றது வந்து அமைஞ்சிருக்கும். அடுத்தது வந்து சஞ்சீவம். சஞ்சீவம் என்பது வந்து உயிருள்ள பொருட்களை கொண்டு வந்து மேடையில, அதாவது ஒரு அரங்கத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்துறது வந்து சஞ்சீவம்னு சொல்றாங்க. இப்போ ஒரு குதிரை அப்படியான விஷயங்கள் நாங்க ஒரு நிகழ்வில் அப்படியானதை செய்ய போறோம்னு சொன்னா அதுக்குரிய மாதிரி அந்த சஞ்சீவம்ண்டா உயிர் வாழ்றது, சஞ்சீவம்ண்டா உயிர் வாழ்றது. அதன் கருத்தை ஒட்டி வந்து உயிருள்ள பொருட்களை கொண்டு வந்து மேடையில தெரியப்படுத்துறதுன்றது சஞ்சீவம்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அலங்காரம் என்றது வந்து ஆடை அணிகலன்கள், மலர்கள், மாலைகளால் அலங்கரித்தல் என்று வந்து சொல்லப்படுது. அதாவது ஒரு பாத்திரம் தன்னுடைய ஆடை, ஒப்பனை, தனக்கு தேவையான மாலைகள், அலங்காரங்கள், முகப்பூச்சுகள் போன்றவற்றால வந்து தன்னுடைய பாத்திரத்தை வெளியில இருக்கிறவங்களுக்கு சொல்றது வந்து இந்த அலங்காரம். அடுத்தது அங்கரட்சணம் என்பது வந்து ஒப்பனை செய்தல், முகப்பூச்சி, வர்ணம். அதாவது எங்களோட பரதநாட்டியத்தை விட அநேகமா இந்த முகப்பூச்சிகள் வந்து கதகளி போன்ற சாஸ்திரிய நடனங்கள்ல பெரும்பாலும் மிக சிறப்பா பயன்படுத்துறாங்க. இந்த பாத்திரத்துக்கு இப்போ இந்திரன் என்று சொன்னா இந்திரனுக்கு இந்த வர்ணம் தான் பூசணும், ராவணன் என்று சொன்னா ராவணனுக்கு இந்த வர்ணம் தான் பூசணும், கோபமான ஒரு பாத்திரம் என்று சொன்னா அதுக்கு ஒரு நிறம், அதே மாதிரி சாந்தமான ஒரு பாத்திரம் என்று சொன்னா அதுக்கு ஒரு நிறம் என்று சொல்லி நிறங்களை வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுல வந்து அந்த நிறங்களை வந்து முகப்பூச்சோட கலந்து பூசுறதன் மூலமா தங்களோட பாத்திரங்களை வெளிப்படுத்துவாங்க இங்க கதகளி போன்ற சாஸ்திரிய நடனங்கள்ல. அதே கதகளி போன்ற சாஸ்திரிய நடனங்களுக்கும் வந்து மூல நூலா அமைஞ்சிருக்கிறது வந்து நாட்டிய சாஸ்திரம் தான். இந்த நாட்டிய சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கிற விடயங்கள் தான் வந்து இந்த ஆகாரிய அபிநயங்கள் சம்பந்தமான விஷயமா நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். அதனால அதையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. அந்த எங்களோட முக ஒப்பனைகள் மூலமாகவும் முகப்பூச்சிகள் மூலமாகவும் எங்களோட ஆடை ஆபரணங்கள் அணியதன் மூலமாகவும் பாத்திரத்தை வந்து வெளியில கொண்டு வாரது அங்கரட்சணம் என்று சொல்றாங்க. அடுத்தது நாங்க பார்க்க போறது சாத்வீக அபிநயம். சாத்வீக அபிநயம் என்றா வந்து எங்கட உள்ளத்துல தோன்ற உணர்வுகளை வந்து உடல்ல தோன்ற மாற்றங்கள் மூலமா வெளிக்காட்டுறது. அதாவது இப்போ ஒரு அற்புதமான விஷயத்த பார்க்கும்போது, நாங்க பிரமிக்கத்தக்க ஒரு விஷயத்த பார்க்கும்போது திடீரெண்டங்களுக்கு புல்லரிக்கும், திடீரென்று கண்ணை விரிச்சு பார்ப்போம். ஒரு பயமான விஷயத்த பார்க்கும்போது, ஒரு கடுமையான இருட்டை பார்க்கும்போது டக்கண்டங்களுக்கு வேறுக்கும். அப்படியான சில மாற்றங்கள் மூலமா உடல்ல ஏற்படுற மாற்றங்களை தான் வந்து நாங்க இந்த சாத்வீக அபிநயம் என்று சொல்றோம். அதுக்குரிய விளக்கம், சாத்வீக அபிநயம் என்றா வந்து உள்ளத்து உணர்வுகளை முகபாவத்தாலும் உடல் உறுப்புகளாலும் வாக்கினாலும் வெளிப்படுத்துவது சாத்வீக அபிநயம் என்று சொல்றாங்க. அதாவது சாத்வீகம் என்றது வந்து சத்துவம், அதாவது மனநிலை. எங்கட மனநிலையின் மூலமா எங்கட உடல்ல ஏற்படுற மாற்றங்களை பிற முன்னிக்கு இருக்கிறவங்களோட ஆடியன்ஸ் வந்து தெரிஞ்சு கொள்றதுக்குரிய ஒரு வழிபாங்காத்தான் வந்து இந்த சாத்வீக அபிநயம் வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்குரிய விளக்கம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் தக்கவாறு, இப்போ நாங்க கோபமா பேசும்போது கொஞ்சம் ஒரு பலத்த குரல்ல பேசுவோம். அதே ஒரு சாந்தமான ஒரு துறவிய பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் மென்மையானதா பேசுவாங்க.
அப்படி உங்களோட குரல்ல இருந்து எங்களோட உடல் மாற்றம், உடல் வேர்க்கிறது, மயிர் கூச்சரிக்கிறது, கண்ணீர் விடுறது, மயங்குறது போன்ற விஷயங்கள் மூலமா, உடல்ல தோன்ற மெய்ப்பாடுகள் மூலமா வெளியில வாரதுதான் இந்த சாத்வீக அபிநயமா காணப்படுது. இந்த சாத்வீக அபிநயம் எங்கட பரதநாட்டியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னு சொன்னா இந்த சாத்வீக அபிநயங்கள்ல இருந்துதான் எங்களுக்கு நாங்க பாவங்களை வெளிப்படுத்தவும், ரசங்கள் தோன்றத்துக்கும், ஸ்தாயி பாவங்கள்ற நிலையையும் தோற்றுவிக்கிறதுக்கும் காரணமா அமைகிறது இந்த சாத்வீக அபிநயம் காணப்படுது. அதாவது இதுல 8 வகையான சாத்வீக அபிநயங்கள் காணப்படுது. சாத்வீக அபிநயங்கள்ல 8 வகையான உணர்வுகள் எங்கள்ல இருந்து வெளிப்படுது. அது என்னன்னு சொன்னா, மெய் சிலிர்த்தல், கண்ணீர் விடுதல், முகத்தில் வர்ணம் மாறுதல், ஸ்தம்பித்தல், வியர்த்தல், நடுங்குதல், குரல் மாறுதல், மயங்கி விழுதல் போன்ற 8 வகையான உடல் மாற்றங்களின் மூலமா இந்த சாத்வீக அபிநயம் பிறருக்கு வெளிப்படுது. இதை வச்சு கொண்டுதான் ரசமும் பாவமும் சாத்வீக அபிநயத்தின் 2 முக்கியமான அம்சங்கள் என்று சொல்லி எங்கட மூல நூல்கள் குறிப்பிடுது. அதுல மயிர்கூச்சரிதல், கண்ணீர் விடுதல் போன்றன சத்வ நிலையின் உடன் விளைவாக பிறப்பவை. அதாவது மயிர்கூச்சரிகிறது, வியர்க்கிறது, அதே போன்று கண்ணீர் வாரது எல்லாம் நாங்க யோசிச்சு செய்யற விஷயம் கிடையாது. இப்போ திடீரென்று எங்களுக்கு ஒரு கவலையான ஒரு விஷயத்தையோ, இல்லை எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாவோ, ஒரு துக்கமான ஒரு விஷயம் வரும்போது திடீரென்று எங்களுக்குள்ள கண்ணீர் சுரக்கிறது இயல்பு. அது நாங்க ஒரு நிகழ்வுக்காக யோசிச்சு வச்சு இந்த உணர்வைத்தான் இங்க செய்யணும் என்று நாங்க செய்யற ஒரு விஷயம் கிடையாது. அதெல்லாம் உடனடி விளைவாக பிறக்கக்கூடிய சாத்வீக அபிநயங்களா காணப்படுது. சாத்வீக அபிநயத்தோட மிக நெருங்கின தொடர்பு இருக்கிற ஒரு அபிநயமா ஆங்கிக அபிநயம் காணப்படுது. அதாவது ஒரு கதாபாத்திரம் தன் மனநிலையில இருந்து தன் மன உணர்வை வெளிப்படுத்தும் போது அதை நாங்க உடல் ரீதியா தான் வெளிப்படுத்துவோம். அதாவது இப்ப மயிர் கூச்சரிக்கிறதுன்ற எங்களோட உடல்ல தான் நடக்கும், கண்ணீர் விடுறது எங்களோட உடல்ல தான் நடக்கும். அதனால இந்த சாத்வீக அபிநயத்திற்கும் ஆங்கிக அபிநயத்திற்கும் ஒரு மிகவும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. அதாவது இதுல இருக்கு பாருங்க, முதலாவது கதாபாத்திரத்தின் மனநிலையோடு தொடர்புடையது. கதாபாத்திரத்தின் மனநிலையோடு தொடர்புடையது. அதாவது ஒரு கதாபாத்திரம் தன் எப்படி ஒரு உணர்வை வெளிப்படுத்துதோ அதுதான் சாத்வீக அபிநயம் என்று சொல்றோம். உள்ளுக்குள்ள தோன்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்துற ஒரு விதத்தை தான் சாத்வீக அபிநயம் என்று சொல்றோம். அத வெளிப்படுத்துறதுக்கு எதை பயன்படுத்துறோம்? எங்களோட உடல் தான் அதை வெளிப்படுத்துது. அதனால இரண்டாவதா போட்டிருக்கு, அந்த மனநிலையின் விளைவாக எழும் உடல் அசைவுகளோடு தொடர்புடையது. அதாவது அந்த மனநிலையே சாத்வீக அபிநயம் என்று சொல்லி எங்களோட உடல் அசைவுகளால நாங்க வெளிப்படுத்துறோம். இந்த சாத்வீக பாவங்கள் அபிநயங்கள் 8 வகையா இருக்கும். அதுக்குரிய ஸ்லோகம் எங்களுக்கு தந்திருக்காங்க. ஸ்தம்ப பிரளய ரோமாஞ்சோ ஸ்வேதோ வைவர்ணய வேவதுஹி அஸ்ரு வைஸ்வர்ய மித்யஸ்டௌ சாத்விகாக பரகீர்த்திதாக. அதாவது இதுக்கு 8 வகையான சாத்வீக அபிநயங்கள் காணப்படுது என்று சொல்லியும் அதுக்குரிய கருத்துக்களையும் தந்திருக்காங்க. ஸ்தம்பம் என்றது ஸ்தம்பித்த, அதாவது ஸ்தம்பித்து ஒரு இடத்துல நிக்கிறது. திடீரென்று ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, ஒரு பயங்கரமான விஷயத்தை பார்க்கும்போது எங்களால நிலை தடுமாறலாம எங்களோட மனநிலையை மறந்து நாங்க எங்க இருக்கிறோம் என்ன செய்யறோம்ன்றத மறந்து நிக்கிறது தான் அந்த ஸ்தம்பித்து நிக்கிறது. அடுத்தது பிரளயம், மூர்ச்சித்தல், அதாவது ஒரு தாங்க முடியாத ஒரு துயரம். இப்போ இன்னத்துல எங்கட சிலப்பதிகாரத்துல பார்க்க போனா கோவலன் இறந்த செய்தியை கேட்டு
கண்ணகி வந்து மூர்ச்சித்து விழுந்துருவாங்க என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு துக்கமான விஷயத்த கேட்கும்போது, அதாவது எங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல், மீள முடியாத ஒரு துயர் என்றதை வந்து கேள்விப்படும் போது திடீரென்று மூர்ச்சித்து கிட்டத்தட்ட அதுவும் மயக்கத்துக்கு சமமான ஒரு நிலையாத்தான் வந்து இந்த மூர்ச்சித்தலும் காணப்படும். அடுத்தது ரோமாஞ்சு, அதாவது புல்லரிக்கிறது. ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை காணும் போது, இப்போ கோவில் எல்லாம் களையாடுவாங்க. கோவில் எல்லாம் களையாடுறது திடீரென்று களை வரும்போது எங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு அற்புத ரசம் தோன்றி உடலெல்லாம் அப்படியே புல்லரிச்சு வரும், எங்களோட மயிர் கூச்சரிச்சு வரும். அப்படியான ஒரு அற்புதமான விஷயங்களை பார்க்கும்போது நடக்கிற அந்த ஒரு உடல்ல நடக்கிற அந்த மாற்றம் தான் வந்து ரோமாஞ்சம், அதாவது புல்லரித்தல் என்று சொல்லுவோம். அடுத்தது ஸ்வேதன்னு சொன்னா வியர்க்கிறது. ஒரு திடீரென்று ஒரு பாதையில நடந்து போகும்போது திடீரென்று ஒரு இருட்டான பிரதேசம் வரும்போது, இரவுல ஒரு பாதையில் நடக்கும்போது திடீரென்று ஒரு இருட்டான பிரதேசம் வரும்போது அதை பார்த்து நாங்க பயப்படுறது, திடீரென்று ஒரு நிழலை பார்த்து பயப்படுறது, அப்படியான நேரங்கள்ல எங்களை அறியாமலே உடல் வேர்க்கும், கை வேர்க்கும், அப்படியான மாற்றங்கள் வந்து எங்களோட உடம்புல நடக்கும். அதுக்கு மேல ஒரு முன்னிலையில போய் நிறைய பேருக்கு முன்னுக்கு பேசுறதுன்னு சொன்னா சிலருக்கு அப்படி ஒரு வேர்க்கிற தன்மை வரும். அப்படி எங்களால எங்களோட உணர்வை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயத்துல ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு எங்களோட மனநிலையில தோன்றும் போது எங்களோட உடல் எங்களை அறியாமலே வேர்க்கும். அதை வந்து நாங்க ஸ்வேதான்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து வைவர்ணய, அதாவது நிறம் மாறுதல். பெரும்பாலும் கூடுதலா இந்த இதிகாச புராண கதைகள் எடுக்கும்போது ஒரு தலைவனை கண்டோனி தலைவிக்கு முகம் சிவந்தது என்று சொல்லுவாங்க. அதாவது வெட்கம் வரும்போது ஒரு சாதாரணமாவே பெண்களுக்கு முகம் சிவக்கிறது என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி கோபம் வரும்போதும் சிலருக்கு பார்த்தா வெட்கம் வரும்போது, அதிக கோபம் வரும்போதெல்லாம் எங்களோட நிறம் வந்து முகம், மூக்கு எல்லாம் வந்து ஒரு ரெட் கலர்ல மாறுறத பார்ப்போம். அதுக்கு பேர் தான் வந்து இந்த வைவர்ணை, அதாவது நிறம் மாறுதல்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து வியப்பது, நடுங்குதல். இதுவும் அநேகமா ஒரு பயம், திடீரென்று ஒரு பயம் தரக்கூடிய ஒரு குரலை கேட்கிற டைம் எங்களுக்கு உடல்ல டக்குண்டு வந்து உடல் நடுங்க வலிக்கிடும், கை காலெல்லாம் நடுங்க வலிக்கிடும். அதுக்கு காரணம் வந்து எங்களை மனதுல தோன்ற ஒரு பய உணர்வு. அதை வந்து நாங்க வியப்பதுன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து அஸ்ரு, கண்ணீர் சொரிதல். அது வந்து எங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். ஒரு சோகமான துக்கமான ஒரு திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது எங்களை அறியாமலே நாங்கள் அழுதுடுவோம், கண்ணால தண்ணி வந்துடும். எங்களோட உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு துக்ககரமான பிரச்சனைன்னு சொன்னா எங்களுக்கு உடனே கண்ணீர் வந்து வரும். அல்லது எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எங்களை அறியாமலே அந்த கண்ணீர் எங்கள்ல இருந்து வரும். அதை வந்து நாங்க அஸ்ருன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து வைஸ்வரிய, குரல் மாறுறது. வந்து திடீரென்று ஒரு அதிகமான கோபம் வந்தா வளமையா சாந்தமா இருந்துட்டு திடீரென்று அதிகமான கோபம் வந்தா அவங்களோட குரல் வந்து நடுங்கிறத பார்ப்போம். குரல்ல சின்ன மாறுபாடு, ஒரு மாற்றத்தை பார்ப்போம். அதைத்தான் வந்து நாங்க வைஸ்வரியன்னு சொல்லுவோம், அதாவது குரல்ல ஏற்படுற மாற்றம். மேலும் வந்து இந்த சாத்விக அபிநயம் இன்னும் 2 வகையா சொல்றாங்க. ஒன்று சாத்சுஷ்ய சாத்விகம், அடுத்தது வியஞ்சகம், அதாவது வியஞ்சக சாத்விகம். அதாவது சாத்சுஷ்ய சாத்விகம் என்றது வந்து பாத்திரம் கண்களை கொண்டு அபிநயித்தல், எங்களோட திருஷ்டி பேதத்தை கொண்டு நாங்க ஒரு சாத்விக அபிநயத்தை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி. வியஞ்சகம் என்றது வந்து தலை கண் ஆகிய 2ஆலையும் வந்து அபிநயிக்கிறது என்று சொல்லுவாங்க. இந்த 4 வகை அபிநயங்களும் வந்து அதாவது ஆங்கிகம், வாச்சிகம், சாத்வீகம், ஆகாரியம் ஆகிய 4 வகை அபிநயங்களும் தான் வந்து அபிநயங்கள் உட்பகுதியா 4 வகையா அமைஞ்சிருக்கு. இது சம்பந்தமான அதிகமான தகவல்களை பெறணும்னு சொன்னா நாட்டிய சாஸ்திரம், அபிநய தர்ப்பணம் போன்ற நூல்கள்ல பார்க்கலாம். மேலும் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவங்களோட பரதக்கலை கோட்பாடு போன்ற நூல்கள்ல வந்து இதுக்குரிய மார்பகம்,
மேலும் எங்களோட ஒவ்வொரு உபாங்க வகைகள், அங்க வகைகள், அதுகளுக்குரிய அபிநயங்களும் அந்த நூல்கள்ல அதிகமான விளக்கத்தோட காணப்படுது. இன்று தொடர்ச்சியை நாங்க அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.